நம்ம ஊரில் குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சு, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவான்ல, அது பணம்பழம் பழுத்து இப்போ அப்போ விழலான்னு இருக்கும். அது காக்கா உட்கார்ந்தவொன்னா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான். அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டு இருக்கு. எது ஒன்றை சாதிச்சிருக்கீங்க நீங்க? எந்த இடத்துல சாதிச்சிருக்கிறீங்க? இந்திய எதிர்ப்பு எதில் உறுதியாக நின்றீங்களா? இந்திய திணிச்ச கட்சி எது? காங்கிரஸ். அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு. இருக்கா இல்லையா? இப்போ எங்கே இந்தி இல்லை? ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லுங்க. 18 வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியா 18 ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க. அப்போவெல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல. உங்க ஆட்சியில தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்ப நீங்க முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம். இப்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்க போராடுவோம். இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள். இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம். நம்ம எது ஒன்று எங்களால தான் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன். அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க. அப்ப ஏன் திராவிட வர மாட்டேங்குது? எந்த பெருமையும் திராவிடருக்கு போயிரும். சட்டசபையிலே தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் திராவிடர்களை இழிவுபடுத்தினதா வர்றதில்லை. பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்ன திராவிட இன அதை எங்களையே இழிவு அப்படி பேசுறதில்ல, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.